பிளாஸ்டர்ஸ் மற்றும் தொடர்ந்து பிளாஸ்டர்ஸ் மற்றும் டொபாஸ் அணிகளுக்கான போட்டி இப்போது இடம்பெற இருக்கிறது. எனவே போட்டி ஏற்பாட்டுக்குழுவினுடைய போட்டியாக இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது. டொபாஸ் பிரீமியர் லீக் 2025 ஆண்டுக்கான மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய போட்டியாக டொபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இப்போது பண்டாரவிளை நகரசபை விளையாட்டு அரங்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் மத்தியஸ்தர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். இரண்டு அணிகளினுடைய உதிரி வீரர்களை நாங்கள் உடனடியாக இந்த மைதானத்துக்குள் வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய அணியினுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்வதற்காக. அதே தருணத்திலே டொபாஸ் பிரீமியர் லீக் சீசன் 2 சுற்றோட்ட போட்டிக்கு அனுசரணைகளை கைத்து கொடுத்திருக்கின்றார்கள் மை டிடிஎச் ஃபைஸ், அதே போன்று வேர்ல்ட் லிங்க். இரண்டு அணிகளினுடைய உதிரி வீரர்களை நாங்கள் உடனடியாக இந்த மைதானத்துக்குள் வருகை தருமாறு அழைக்கின்றோம். இரண்டு அணிகளினுடைய உதிரி வீரர்கள் உடனடியாக மைதானத்துக்குள் வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய தினம் குறிப்பாக 10 போட்டிகள் இந்த மைதானத்தினை அலங்கரிக்க இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு போட்டி நிறைவு பெற்று இப்போது இரண்டாவது போட்டி இந்த மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது. டொபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இரண்டாவது போட்டியாக பிளாஸ்டர்ஸ் மற்றும் டொபாஸ் அணிகளுக்கான போட்டி இப்போது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே இரண்டு அணிகளையும் சற்று விரைவாக இந்த போட்டிகளை நடத்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தின போட்டிகளை நீங்கள் நேரடியாக சிலோன் லைவினூடாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இப்போது ஆயத்தமாக இருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய மத்தியஸ்தர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். மத்தியஸ்தராக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய நடுவர் திருமதி விற்குரிய கிருஷான் அவர்கள் மோடு கை கொடுத்திருக்கின்றார். அதே சந்தர்ப்பத்தில் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய நடுவர் சம்மேளனத்தினுடைய பண்டாரவளை கிரிக்கெட் கிளையினுடைய அதிகாரியாக திரு திலீப் அவர்கள் மோடு கை கொடுத்திருக்கின்றார். எனவே இரண்டு மத்தியஸ்தர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்தும் இரண்டு மத்தியஸ்தர்களும் தமிழர்களாக இருப்பது எமக்கு பெருமை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இப்போது டொபாஸ் பிரீமியர் லீக் சுற்று போட்டியினுடைய இரண்டாவது போட்டி இப்போது முதல் பந்து வீசப்பட்ட நிலையில் அந்த பந்து அகலப்பந்தாக கணிக்கப்பட்டிருக்கிறது. டொபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இரண்டாவது போட்டி தொடர் இப்போது ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த வகையில் பிளாஸ்டர்ஸ் மற்றும் டொபாஸ் அணியினர் இப்போது பல பரீட்சை நடத்தி வருகின்ற தருணத்திலே இப்போது பிளாஸ்டர்ஸ் அணியினர் தங்களுடைய 2 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு விக்கெட் இழப்பிற்கு தொடர்ந்து பந்தினை வீசுவதற்காக சிறந்ததொரு பந்து வீச்சாளர், சிறந்த ஒரு துடுப்பாட்டு வீரர் திலீப் அவர்கள் இப்போது பந்தினை வீசுவதற்காக நேரடியாக பிரதான மத்தியஸ்தனை கடந்து வீசப்பட்ட பந்து அது நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 3 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 8 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்த சுற்று போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த டொபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இன்றைய தினம் பண்டாரவளை நகரசபை விளையாட்டு அரங்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த டொபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இரண்டாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வீசப்பட்ட பந்து நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 3. ஒரு விக்கெட் இழப்பிற்கு அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் மணிகவும் 4 ஓட்டங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் துடுப்பாட்டம் நேரடியாக துடுப்பாட்ட ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக விக்கி மற்றும் அவரோடு இணைந்ததாக விவேக்,
மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 4 பதிவு செய்யப்பட்டு இன்னும் ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டு 5 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு முதலாவது ஓவரின் 3 பந்துகள் வீசப்பட்டு அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் நேரடியாக பிரதான மத்திய ஸ்ரீனை கடந்து வீசப்பட்ட பந்துக்கு ஒரு ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. விக்கெட் காப்பாளருடைய கவனம் காரணமாக எதிரணிக்கு ஒரு ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிளாஸ்டர்ஸ் மற்றும் டாபாஸ் அணிகளுக்கான பல பரீட்சை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தினுடைய பிரதான அனுசரணையாளர்களாக நம்மோடு கை கொடுத்திருக்கின்றார்கள் நவலேடி ஃபேஷன் பண்டாரவளினுடைய மிக முக்கியமான ஒரு வர்த்தக நிறுவனம். அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் வீசப்பட்ட பந்து அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே இன்றைய தினம் இரண்டாவது போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலையிலிருந்து அத்தனை போட்டிகளிலுமே வீசப்பட்ட சகல பந்துகளும் அதிகமான அகலப்பந்துகள் வீசப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மைதானம் யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக இருக்கிறதா என்று சொல்லியாக வேண்டும். வீசப்பட்ட பந்து அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. எனவே எதிரணிக்கு ஓட்டங்கள் அங்கு தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது 8. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 9. ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஆர்சிபி மற்றும் பேந்தம்ஸ் அணியினர் முதலாவது சுற்றிலே பல பரீட்சை நடத்தியிருந்தார்கள். இப்போது இரண்டாவது போட்டியின் பிளாஸ்டர்ஸ் மற்றும் டாபாஸ் அணியினர் பல பரீட்சை நடத்தி வருகிறார்கள். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 9. ஒரு விக்கெட் இழப்பிற்கு முதலாவது ஓவரின் 5வது பந்து வீசுவதற்காக திலீப் பிரதான மத்தியஸ்தனை கடந்து இப்போது வீசப்பட்ட பந்து அந்த பந்துக்கு அங்கு எவ்வித ஓட்ட பிரதிகளும் பதிவு செய்யப்படவில்லை. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 9. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 9 பதிவு செய்யப்பட்டு ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. டாபாஸ் பிரீமியர் லீக் மீன்பந்து கிரிக்கெட் சுற்றுற போட்டியினுடைய இன்றைய தினத்துக்கான இரண்டாவது போட்டி இப்போது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த ஓவரின் முதல் பதினை வீசுவதற்காக யாசோ ஏற்பாட்டு குழுவினுடைய முக்கிய உறுப்பினர் யாசோ அவர்கள் இப்போது பந்தினை வீசுவதற்காக தயாராகி வருகின்றார். இரண்டாவது ஓவரின் முதல் பந்தினை வீசி இருக்கின்றார் யாசோ. உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்து நேரடியாக ஒரு 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். விவேக் அவர்களுடைய மட்டையிலிருந்து தன்னுடைய அணிக்காக 3 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 8 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது 15. ஒரு விக்கெட் இழப்பிற்கு பிளாஸ்டர்ஸ் அணியினர் இப்போது தொடர்படுத்தாடி வருகின்ற தருணத்திலே ஒரு விக்கெட் இழக்கப்பட்டு 15 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த பந்து வீசுவதற்காக யாசு பிரதான மத்தியஸ்தனை கடந்து இன்னும் ஒரு 6 ஓட்டம் வாய்ப்புள்ள ராஜா நேரடியாக மைதான ஒரு பிடியற்பு என்ற முறையில் ஒரு ஆட்டம் இழப்பு பதிவாயிருக்கிறது. எல்லைக்கோட்டுக்கு அருகாமையிலிருந்து மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 15. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 15 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் இரண்டாவது ஓவரின் 2 பந்துகள் வீசப்பட்டன. இப்போது மூன்றாவது பந்து வீசுவதற்காக யாசோ நேரடியாக பிரதான மத்தியஸ்தனை கடந்து ஒரு 6 ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்படுமா, ஒரு 4 ஓட்டமா, இல்லை விக்கெட் பெறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எதற்குமே அங்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிங்கிள் ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது 16. 2 விக்கெட் இழப்பிற்கு பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் இப்போது துடுப்படுத்தாடி வருகின்றார்கள். மறுமுனையிலே டாபாஸ் அணியினர் இப்போது களத்தடுப்பிலே
அடுத்த பந்தினை வீசி இருக்கின்றார். ஒரு ஓட்டம் அங்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 16 பதிவு செய்யப்பட்டு 2 விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இரண்டாவது ஓவரின் 5 பந்துகள் வீசப்பட்டு இரண்டாவது ஓவரின் இறுதி பந்தினை வீசுவதற்காக யசோ பிரதான மத்தியஸ்தனை கடந்து நேரடியாக மோகன் அவர்களுடைய துடுப்பாட்டம். இலங்கை மீன்பந்து கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய ஒரு பயிற்றப்பட்ட ஒரு மத்தியஸ்தராக கடமையாற்றி வருகின்றார். மோகன் இப்போது தொடர்படுத்தாடி இருக்கின்றார். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது 18 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிவா மற்றும் அவரோடு இணைந்ததாக மோகன். பார்க்கலாம், மீண்டும் மோகன் தொடர்படுத்தாடுவதற்காக ஆடுகளத்துக்குள். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 18. இலங்கை மீன்பந்து கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய பயிற்றப்பட்ட ஒரு மத்தியஸ்தராக கடமையாற்றி வருகின்றார். கடந்த பல போட்டிகளிலே மத்தியஸ்தராக இந்த மைதானத்திலே கடமையாற்றி இப்போது பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி இப்போது மோகன் அவர்கள் ஆட்டம் இழந்து சென்றிருக்கின்றார். தங்களுடைய இரண்டாவது விக்கெட்டினையும் இப்போது இழந்திருக்கின்றார்கள். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது 18 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டு 3 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தின போட்டிகளை நீங்கள் நேரலையாக சிலோன் ஈவென்ட் லைவினூடாக Facebook பக்கத்திலே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். துல்லியமான முறையில் சகலவிதமான ஸ்கோர் விவரங்களையும் காட்சிகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் நேரலினூடாக Facebook பக்கத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே வீசப்பட்டிருக்கிறது அந்த பந்து. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 18. அடுத்த பந்து வீசுவதற்கு பந்து வீச்சாளர். வீசப்பட்ட பந்து நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 19. 3 விக்கெட்டுகள் அங்கு இழக்கப்பட்டு விக்கி மற்றும் அவரோடு இணைந்ததாக சஃப்ராஸ் இணைப்பாட்ட ஜோடிகளாக அணிக்காக 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வீசப்பட்ட பந்து அடுத்த பந்தும் அகலப்பந்தாக கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 அகலப்பந்துகள் வீசப்பட்ட நிலையில் மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 20 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஓவரின் வீசப்பட்ட பந்து மத்தியஸ்தருடைய தீர்ப்பு அங்கு இறுதி தீர்ப்பாக கணிக்கப்படும். எனவே அவரால் அங்கு எவ்வித சமீட்சைகளும் வழங்கப்படவில்லை. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 20. பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 20 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 விக்கெட் இழப்பிற்கு சஃப்ராஸ் மற்றும் விக்கி இணைப்பாட்ட ஜோடிகள் தொடர்ந்து துடுப்படுத்தாடி வருகிறார்கள். பிளாஸ்டர்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. மத்தியஸ்தருடைய சமீட்சைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ரன் அவுட் என்ற முறையில் ஒரு ஆட்டம் இழப்பு அங்கு பதிவாயிருக்கிறது. தங்களுடைய அடுத்த விக்கெட்டினையும் இப்போது இழந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு துடுப்பாட்டம் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 21 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 விக்கெட் இழப்பிற்கு டபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுருட போட்டியினுடைய இரண்டாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுருட போட்டி பண்டாரவளை நகரசபை விளையாட்டு மைதானத்திலே இடம்பெற்று வருகின்றது. ஒரு போட்டி நிறைவு பெற்று இப்போது இரண்டாவது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிளாஸ்டர்ஸ் மற்றும் டபாஸ் அணிகளுக்கான பல பரீட்சை இப்போது இந்த மைதானத்தினை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. 8 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 24 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 விக்கெட் இழப்பிற்கு
தொடர்ந்து 4வது ஓவரின் முதல் பந்தினை வீசுவதற்காக பிரதான மத்தியஸ்தரனை கடந்து லாரன்ஸ் ஒரு துடுப்பாட்டம் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேரடியாக ராஜீவன் அவர்களுடைய கவனம் காரணமாக பந்து நழுவ விடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பந்து சங்கர் அவர்களுடைய கரங்களில். நேரடியாக நாங்கள் பந்தை பெற்றவுடன் பந்து வீச்சாளருக்கு வீசுவதை தவிர மற்ற அனைவருக்கும் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் டொபாஸ் அணியினுடைய வீரர்கள். எனவே நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த பந்து வீசுவதற்காக லாரன்ஸ் 4வது ஓவரின் 2வது பந்து இப்போது நேரடியாக பிரதான மத்தியஸ்தனை கடந்து வீசப்பட்ட பந்து அது நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 24 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 விக்கெட் இழப்பிற்கு மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 24. போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ஒரு ஆட்டம் இழப்பா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மத்தியஸ்தருடைய வித சமீட்சைகளும் அங்கு வழங்கப்படவில்லை. எனவே மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 24 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட நிலையில் அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் நேரடியாக பிரதான மத்தியஸ்தனை கடந்து அந்த பந்துக்கு அங்கே வித ஓட்ட பிரதிகளும் பதிவு செய்யப்படவில்லை. சிரோன் லைவ் ஈவெண்டினூடாக இன்றைய தின போட்டியில் நாங்கள் நேரடியாக Facebook பக்கத்திலே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ஒரு ரன் அவுட். நிச்சயமாக ஒரு ரன் அவுட் என்ற முறையில் தங்களுடைய அடுத்த விக்கெட்டினை இப்போது இழந்திருக்கின்றார்கள். பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்களுடைய கவனம் காரணமாக ஒரு ரன் அவுட் என்ற முறையில் இப்போது ஒரு ஆட்டம் இழப்பங்கள் பதிவாகிறது. தங்களுடைய சஃப்ராஸ் அவர்கள் இப்போது ஆட்டம் இழந்து மைதானத்தில் இருந்து வெளியேறுவதற்கின்றார். மறுமுனையிலே இப்போது இன்னும் ஒரு துடுப்பாட்ட வீரர் வருகை தந்திருக்கின்றார். கிருபா இப்போது சஃப்ராஸ் அவர்களுடைய இடத்தை பூர்த்தி செய்வதற்காக ஆடுகளத்துக்குள் நுழைந்திருக்கின்றார். சஃப்ராஸ் மற்றும் சிட்னி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கி தங்களுடைய அணிக்காக ஓட்டப்பிரதிகளை பலரும் பதிவு செய்திருந்தார்கள். 5 விக்கெட்டுகள் இப்போது இழக்கப்பட்ட நிலையில் மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 24. அடுத்த பதில் வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ஒரு 6 ஓட்டம் பெறப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. போட்டி சென்று மயான அமைதியில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 24. 5 விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட நிலையில் அடுத்த பந்தில் வீசுவதற்காக பந்து வீச்சாளர் நேரடியாக பிரதான பஸ்ஸனை கடந்து துடுப்பாட்ட வீரரை நோக்கி உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்து ஒரு 6 ஓட்டம் பெறப்படுமா 4 ஓட்டமா? ஒரு 6 ஓட்டம் எல்லை கோட்டுக்கு அருகாமையிலிருந்து லாபகரமான ஒரு பிடியெடுப்பு. சிவா அவர்களுடைய கரங்களிலிருந்து எல்லை கோட்டுக்கு அருகாமையிலிருந்து லாபகரமான ஒரு பிடியெடுப்பு. இப்போது ஒரு ஆட்டம் இழப்பங்கு பதிவாயிருக்கின்றது. தங்களுடைய 6வது விக்கெட்டினையும் இழந்திருக்கின்றார்கள். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது 24. அடுத்த துடுப்பாட்ட வீரராக மனோஜ் அவர்கள் ஆடுகளத்துக்குள் நுழைந்திருக்கின்றார். தொடர்ந்து மனோஜ் மற்றும் சிட்னி பதிலை வீசுவதற்காக விஜய் அவர்கள் இப்போது அழைக்கப்பட்டிருக்கின்றார். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 24. 5 விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட நிலையில் அடுத்த பந்தில் வீசுவதற்காக பந்து வீச்சாளர் நேரடியாக பிரதான மத்தியஸ்தனை கடந்து ஒரு 6 ஓட்டமா 4 ஓட்டமா? எல்லைக்கோட்டுக்கு அருகாமையிலிருந்து ஒரு லாபகரமான ஒரு மைதான காப்பு முறையாக்கு இருந்தாலும் ஒரு ஓட்டம் அங்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை இப்போது 25 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 25. அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ஒரு 6 ஓட்டம் எதிர்பார்க்கப்படுமா? முயற்சி செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அங்கு குறைவு. ஒரு 4 ஓட்டம் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பும் அங்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை இப்போது 26 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீசப்பட்ட பந்து நடுவர்கள் அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. எனவே உதிரியாக இன்னும் ஒரு ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 28 அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6 விக்கெட் இழக்கப்பட்ட நிலை. நான்கு ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கிற தருணத்திலே
4 ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கின்ற தருணத்திலே 5வது ஓவரின் 3வது பந்து இப்போது வீசப்பட்டிருக்கிறது. ஒரு சிங்கிள் ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டு இன்னும் ஒரு ஓட்டப்பிரதி அங்கு பதிவு செய்யப்படுகிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 29 பதிவு செய்யப்படுகிறது. அடுத்த பந்தினை வீசுகின்றார் பந்து வீச்சாளர். நேரடியாக சுதா அவர்களுடைய கரங்களில் அந்த பந்து ஒரு ஓட்டம் இருந்தாலும் அங்கு பதிவு செய்யப்பட்டு மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 29 பதிவு செய்யப்பட்டு இன்னும் ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டு மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 30 பதிவு செய்யப்படுகிறது. 6 விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் சிறந்த ஒரு பந்து வீச்சு இருந்தாலும் அது நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது இந்த கிரிக்கெட் சுற்றுற போட்டிகளை பொறுத்தளவிலே. இந்த மென்பந்து கிரிக்கெட் சுற்றுற போட்டி சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு போட்டியாக இருந்து வருகிறது. இந்த கிரிக்கெட் சுற்றுற போட்டிகளுடைய வரலாற்றை பற்றி நாங்கள் நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். கிரிக்கெட்டினுடைய தாயகமாக இங்கிலாந்து திகழ்ந்தாலும் ஆரம்ப காலங்களிலே கிடைக்கப்பெற்ற பொருட்களை கொண்டு ஒரு காடுகளிலே விளையாடப்பட்ட ஒரு போட்டியாக இந்த கிரிக்கெட் சுற்றுற போட்டி இருந்திருக்கின்றது. இப்போது இந்த போட்டி காலங்கள் கடந்தும் நாட்கள் கடந்தும் பரிணாமம் அடைந்து இப்போது சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை அதிகளவில் ரசிக்கப்படுகின்ற விளையாடப்படுகின்ற ஒரு போட்டியாக இந்த கிரிக்கெட் சுற்றுற போட்டிகளை இன்றளவிலும் உலக அளவிலே வியாபித்து இருக்கின்றது. எனவே அந்த வகையில் தான் இப்போது ஓட்டப்பிரதிகள் அங்கு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு 4 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது சிறந்த ஒரு பந்து வீச்சு சங்கர் அவர்களுடைய கரங்களிலிருந்து இலக்கம் 19 ஜெயசீனி அணிந்த வீரர் சங்கர் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர், சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், சகலத்துறை ஆட்ட வீரரும் கூட. அப்படி இருந்தும் சொல்லியும் உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்து நேரடியாக ஒரு 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். சகலத்துறை ஆட்டக்காரர் என்று சங்கரை சொல்லியிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே சகலத்துறை ஆட்டக்காரனுடைய பந்துக்கு ஒரு உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து ஒரு 6 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைவருடைய கவனமும் அங்கு இருக்கக்கூடிய அந்த வெற்றி கிண்ணங்களை நோக்கியதாக தங்களுடைய 6 ஓட்டங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 6 ஓட்டத்திற்கு முயற்சிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் அங்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சிங்கிள் ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 37. இன்னும் ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டு மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 38. 7 விக்கெட்டுகள் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 38. சிறந்ததொரு பந்து வீச்சு சங்கர் அவர்களுடைய கரங்களிலிருந்து அந்த பந்துக்கு அங்கே எவ்வித ஓட்டப்பிரதிகளும் பதிவு செய்யப்படவில்லை. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 38 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 விக்கெட் இழப்பிற்கு இப்போது 6வது ஓவரின் 5வது பந்தினை வீசுவதற்காக சங்கர் சிறந்ததொரு பந்து வீச்சு போல்ட் என்ற முறையில் ஒரு ஆட்டம் இழப்பு இப்போது இழக்கப்பட்டிருக்கின்றது. சிறந்த ஒரு பந்து வீச்சாளர், ஒரு சகலத்துறை ஆட்டக்காரர் சங்கர் அவர்களுடைய கரங்களிலிருந்து வீசப்பட்ட பந்து இப்போ ஒரு லாபகரமான ஒரு பந்து வீச்சின் மூலமாக போல்ட் என்ற முறையில் ஒரு ஆட்டம் இழப்பு அங்கு பதிவாகி தங்களுடைய அடுத்த விக்கெட்டினை இப்போது இழந்திருக்கின்றார்கள். மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 38 பதிவு செய்யப்பட்டு 8 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் தொடர்பு வருகின்றார்கள் பிளாஸ்டர்ஸ் அணியினர். அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் சங்கர் பிரதான மத்திய ஸ்ரீனை கடந்து வீசப்பட்ட பந்து அது நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. எனவே ஒரு எதிரியாக ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 39 பதிவு செய்யப்படுகிறது. 8 விக்கெட் இழப்பிற்கு இவரை பிளாஸ்டர்ஸ் அணியினர் சற்று வலுவான நிலையில் இருப்பது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட துடுப்பாட்ட வீரர்களும் எப்படியான பந்து வீச்சாளர்கள் இருந்தாலும் அணியினுடைய அந்த துடுப்பாட்டமாக இருக்கட்டும் அடுத்த பதில் வீசுவதற்காக பந்து வீச்சாளர் இப்போது வருகை தந்திருக்கின்றார். எனவே மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 40. 8 விக்கெட். நேரம் சரியாக காலை 11 மணி. தொடர்ந்து பந்து வீசுவதற்காக விஜய் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். மறுமுனையிலே துடுப்பாட்ட வீரராக ஜீனத்
தயாராகி வருகின்றார். வீசப்பட்ட பந்து நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே சொல்லியாக வேண்டும், இந்த மைதானம் என்பது பந்து வீச்சாளருக்கு ஒரு எதிரான மைதானமாக இந்த இடம் இருக்கிறது. ஒரு அழகான ஒரு பந்து வீச்சு. அந்த பந்துக்கு அங்கே எவ்வித ஓட்ட பிரதிகளும் பதிவு செய்யப்படவில்லை. 41 ஓட்டங்கள் பெற்ற நிலையில் மனோஜ் மற்றும் ஜீனத் அவர்கள் இப்போது தொடர்படுத்தாடி வருகின்றார்கள். மறுமுனையிலே விஜயன் அவர்களுடைய பந்து வீச்சு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 41, 8 விக்கெட் இழப்பிற்கு. 7வது ஓவரின் முதல் பந்து வீசப்பட்டு இப்போது 2வது பந்து வீசப்பட்டிருக்கிறது. போல்ட் என்ற முறையில் ஒரு ஆட்டம் இழப்பு. விஜயன் அவர்களுடைய பந்து வீச்சின் மூலமாக அடுத்த விக்கெட் அங்கு இழக்கப்பட்டிருக்கின்றது. சிறந்த ஒரு லாபகரமான ஒரு நுணுக்கமான ஒரு பந்து வீச்சு விஜயன் அவர்களுடைய கரங்களிலிருந்து. வாழ்த்துக்கள் விஜயன். உண்மையிலேயே இந்த மன்னர்களில் விஜயன் என்பவர் இருக்கின்றார். அவரை பற்றி நாங்கள் சொல்லியாக வேண்டும். விஜயன் அவர்கள் வில்வித்தையிலே சிறந்தவர் ஒருவர். அதே போன்றுதான் பந்து வீச்சில் சிறந்தவராக இந்த விஜயன் இப்போது இருந்திருக்கின்றார். இப்போது 9 விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட நிலையில் இன்னும் ஒரு விக்கெட் இழக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நேரடியாக ஹால் அவுட் என்ற முறையில் இன்னும் ஒரு விக்கெட் இழக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சகலம் ஆட்டமிழந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மறுமுனையில் ஒரு ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டு 42 ஓட்டங்கள் பதிவு செய்யப்படுகிறது. 9 விக்கெட்டுகளை இழந்த அடுத்த பந்து வீசுவதற்காக விஜயன் பார்க்கலாம். விஜயன் அவர்களுடைய பந்து வீசுவதற்காக இன்னும் ஒரு விக்கெட் கைப்பற்றப்படுமா? நேரடியாக சுதா அவர்களை கடந்து ஒரு பந்து சென்றிருக்கின்றது. சிங்கிள் ஷாட் ஒன்று அங்கு அடிக்கப்பட்டு 44 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. 9 விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட நிலையில் அடுத்த பந்து வீசுவதற்காக விஜயன். வில்வித்தையில் சிறந்தவர் விஜயன். இந்த விஜயன் பந்து வீச்சில் சிறந்தவர் என்பதை நாங்கள் கடந்த பந்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே வீசப்பட்ட பந்துக்கு அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 44. இன்னும் ஒரு 6 ஓட்டம் பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே அரை சதத்தினை எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 45. இன்னும் ஒரு 5 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு மீண்டும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் மத்தியஸ்தர்களை ஞாபகப்படுத்தியாக வேண்டும். தொடர்ந்து இப்போது பந்தினை வீசுவதற்காக அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சங்கர் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். இலக்கம் 19 ஜேசி அணிந்த வீரர் பிரதான மத்தியஸ்தரனை கடந்து வீசப்பட்ட பந்து நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. எனவே இதற்கு ஒரு ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது 46 பதிவு செய்யப்படுகிறது. 9 விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் இன்னும் ஒரு 1 விக்கெட் இழக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஹால் அவுட் என்ற முறையில் தொடர்ந்து போட்டிகள் பதில் தீர்ப்புத்தாளம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. பிளாஸ்டர்ஸ் மற்றும் டபாஸ் அணிகளுக்கான பல பரீட்சை இப்போது இந்த மைதானத்திலே இடம்பெற்று வருவது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் சங்கர். மறுமுனையிலே இப்போது மனோஜ் மற்றும் விபா துடுப்படுத்தாடி வருகின்றார்கள். இப்போது சிறந்ததொரு ஒரு பிடியெடுப்பு என்ற முறையில் ஒரு ஆட்டமிழப்பு பங்கு பதிவாகின்றது. இப்போது ஆல் அவுட் என்ற முறையில் சகலரும் ஆட்டமிழந்து சென்றிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் இரண்டு அணிகளுக்கும். வெற்றிலக்காக 48 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. டபாஸ் அணியினருடைய வெற்றிலக்காக 49 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது வெற்றிலக்காக. எனவே தொடர்ந்து பதில் துடுப்படுத்தாட்டம் இப்போது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே உடனடியாக பதில் துடுப்படுத்தாட டபாஸ் அணியினர் உடனடியாக வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம்.
இப்போது பதில் துடுப்பாட்ட ஆட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அணியினுடைய பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் இப்போது ஆடுகளத்துக்குள் நுழைந்திருக்கின்றார்கள். மறுமுனையிலே பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் இப்போது களத்தடுப்புக்குள் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இரண்டு அணிகளின் போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 8 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்த போட்டியாக இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. வெற்றிலக்காக 49 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் டபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய அனுசரணையாளர்கள் நாங்கள் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினத்தினுடைய அனுசரணையாளர்களாக பண்டாரவளியின் மிக முக்கியமான ஒரு வர்த்தக நிறுவனமாக இயங்கி வருகின்ற MyDTH நிறுவனம், அதே போன்று வேர்ல்ட் லிங்க் நிறுவனம் நம்மோடு கை கோர்த்திருக்கின்றார்கள். அதே போன்று ட்ரெண்ட்ஸ்லாங்கா பிரைவேட் லிமிடெட் அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு, PE ஸ்டோர்ஸ் கொழும்பு 15 அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அனுசன் ட்ரேடிங் சென்டர், சென்ட்ரல் ஹார்ட்வேர், பெயிண்ட் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஆகியோர் இன்றைய தினத்தினுடைய அனுசரணையாளர்களாக நம்மோடு கை கொடுத்திருக்கின்றார். அதே போன்று நவலேடி பேஷன் பண்டாரவளை, பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய மேலதிக வீரரை நாங்கள் அழைக்கின்றோம். அணியினுடைய வீரர்களினுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்வதற்காக இன்றைய தினத்தினுடைய அனுசரணைகளாக நவலேடி ஃபேஷன், அதே போன்று ஃப்ரண்ட் லைன் ஆகியோர் இன்றைய தினத்துடைய பண்டாரவளில் இருந்து பிரதான அனுசரணையாளர்களாக நம்மோடு கை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து இப்போது பதில் துடுப்பாட்டம் இப்போது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் DTH, வேர்ல்ட் லிங்க், அதே போன்று ட்ரான்ஸ்லாங்கா பிரைவேட் லிமிடெட், PC ஸ்டோர்ஸ் கொழும்பு 15, ஏசியன் அனுசன் ட்ரேடிங் அனுசரணையாளர்களாக நம்மோடு கை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அனுசரணையாளர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த பதில் சுடுபாட்டம் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 49 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இப்போது டபாஸ் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக யசோதரன் மற்றும் சிவா ஆகியோர் இப்போது களமிறங்கி ஒரு ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து பந்து வீச்சாளராக மோகன், இலங்கை கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய இலங்கை மென்பந்து கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய பயிற்றப்பட்ட ஒரு மத்தியஸ்தராக கடமையாற்றி வருகின்றார். சிறப்பான அனுபவம் வாய்ந்த ஒரு மத்தியஸ்தர். இப்போது துடுப்பாட்ட வீரர் பந்து வீச்சாளரை நோக்கி ஒரு துடுப்பாட்டத்தினை அங்கு மேற்கொண்டிருக்கின்றார். 2 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டோபாஸ் அணியின் சுதாகரன் அவர்களை உடனடியாக காரியாலயத்துக்கு வரும்படி அழைக்கின்றோம். உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய முதலாவது 6 ஓட்டத்தினை இப்போது பதிவு செய்திருக்கிறார்கள். பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய ஆரம்ப பந்து வீச்சுக்கு டோபாஸ் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர் இந்த போட்டிகளை தொடர்ந்து RCB மற்றும் G லைட்ஸ் அணிகளுக்கான போட்டிகள் நடைபெற இருக்கிறது. எனவே 2 அணிகளினுடைய தலைவர்களையும் உடனடியாக இங்கு வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மர்மமான முறையில் ஏதோ சில விடயங்களை கலந்துரையாடி வருகிறார்கள். பந்து படாத இடத்தில் பட்டுவிட்டது. இருந்தாலும் அந்த பந்துக்கு அங்கு ஒரு ஓட்டப்பிரதி பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 9. முதலாவது ஓவர் இப்போது நிறைவு பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்னும் ஒரு பந்து அங்கே எஞ்சியிருக்கிறது. உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பந்து. நேரடியாக ஒரு 6 ஓட்டத்தினை பெறப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அங்கு ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 10. சிவா மற்றும் அவருடன் இணைந்ததாக யசு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக துடுப்படுத்தி ஆடி வருகிறார்கள். சிவா மற்றும் யசு பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியினுடைய சகல மாணவர்களும் இப்போது இங்கு டபாஸ் பிரீமியர் லீக்கிலே கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். துடுப்படுத்தாடுவதற்காக
பிரபல வர்த்தகராக கொழும்பினுடைய ஒரு பிரபலமான ஒரு வர்த்தகராக கொழும்பு நகரத்தினுடைய பிரபல வர்த்தகராக திகழ்ந்து வருகின்ற யசோதரன் மறுமுனையை சிவா அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். வீசப்பட்ட பந்து முறையற்ற பந்தாக கணிக்கப்படுகின்றது. அடுத்த பதில் வீசுவதற்காக பந்து வீச்சாளர் வீசப்பட்ட பந்து அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 14. எவ்வித விக்கெட் இழப்பும் இல்லாமல் யசோதரன் மற்றும் சிவா ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக மறுமுனையை இரண்டாவது ஓவரின் முதல் பந்தினை வீசுவதற்காக விபா அழைக்கப்பட்டு இப்போது அடுத்த பந்தினை வீசியிருக்கின்றார். லாபகரமான ஒரு துடுப்பாட்டம், ஒரு 4 ஓட்டம் அங்கு பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. யசோ அவர்களுடைய மட்டையிலிருந்து கொழும்பு நகரத்தினுடைய பிரபல வர்த்தகர் யசோதரன் மறுமுனையிலே சிவா அவர்களை பற்றி நாங்கள் சொல்லியாக வேண்டும். இலங்கை போலீஸ் திணைக்களத்தினுடைய போலீஸ் அதிகாரியாக கடமையாற்றி வருகின்றார் சிவா மற்றும் யசோதரன். எனவே அவர்களோடு இணைந்ததாக விபா அவர்கள் இப்போது இரண்டாவது ஓவரின் முதல் பந்து வீசப்பட்டு இப்போது அடுத்த பந்தினை வீசுவதற்காக பிரதான மத்திய சிறனை கலந்து ஒரு ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது 18 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்பும் இல்லாமல் இன்னும் ஒரு 40 பந்துகளுக்கு முகம் கொடுத்து வெற்றி இலக்காக 30 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் ஒரு துடுப்பாட்டம், ஒரு 4 ஓட்டம் அங்கு பெற்றுக் கொள்ளப்படுகிறது. யசோ அவர்களுடைய மட்டையிலிருந்து தன்னுடைய அணிக்காக ஓட்டப்பிரதிகளை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அணிக்காக 3 பந்துகளுக்கு சிவா அவர்கள் 8 ஓட்டங்களையும் அதே போன்று யசோ அவர்கள் 7 பந்துகளுக்கு மிகம் கொடுத்து 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மொத்தமாக அணியினுடைய ஓட்டப்பிரதிகளுடைய எண்ணிக்கை 22 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 39 பந்துகளுக்கு 26 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது வெற்றி இலக்காக. சற்று போட்டிகளை விரைவுபடுத்துமாறு மீண்டும் மீண்டும் நாங்கள் நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு துடுப்பாட்டம் அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஓட்டப்பிரதிகள் ஓடி பெறப்படுகிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தின போட்டிகளை நாங்கள் சிலோன் ஈவென்ட் லைம் பேஸ்புக் பக்கத்தினூடாக உங்களுக்கு நாங்கள் துல்லியமான முறையில் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே போட்டிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 22. இன்னும் ஒரு 39 பந்துகளுக்கு 26 ஓட்டங்கள் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 4 ஓட்டம் பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய கவனம் காரணமாக ஓட்டப்பிரதிகள் அங்கு எதிரணிக்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்து படி எடுப்பதற்கான வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 28. வீசப்பட்ட பந்து முறையற்ற பந்தாக கணிக்கப்பட்டு ஃப்ரீட் என்ற முறையில் ஓட்டப்பிரதிகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 30. எவ்வித விக்கெட் இழப்பும் இல்லாமல் சிவா அவர்கள் 3 பந்துகளுக்கு 8 ஓட்டங்களையும் அதே போன்று யசோதரன் அவர்கள் 10 பந்துகளுக்கு 19 ஓட்டங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 30 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அணியினுடைய இணைப்பாட்ட ஜோடிகளாக சிவா மற்றும் யசோதரன் மறுமுறையை பந்து வீச்சாளராக இன்னும் ஒரு துடுப்பாட்டம் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேரடியாக தர்மா அவர்களுடைய கரங்களுக்கு அந்த பந்து சென்றிருக்கின்றது. பந்து வீச்சாளராக இப்போது அடுத்த பந்தினை வீசுவதற்காக அடுத்த ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக இலக்கம் 19 ஜேசி அணிந்த ஜேனத் அவர்கள் இப்போது அழைக்கப்பட்டிருக்கின்றார். சிவா மற்றும் யசோதரன் 31 ஓட்டங்களை இணைப்பாடு ஜோடிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். சிறந்தது ஒரு பந்து வீச்சு. அந்த பந்துக்கு அங்கே எவ்வித ஓட்டப்பிரதிகளும் பதிவு செய்யப்படவில்லை. டொபாஸ் பிரீமியர் லீக் மெயின்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய
இரண்டாவது சுற்றோட போட்டி இரண்டாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியுடைய இன்னொரு உயர்த்தி அடிக்கப்பட்டு வந்து சிவா அவர்களுடைய துடுப்பாட்ட மட்டையிலிருந்து ஒரு 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சிவா அவர்களுடைய மட்டையிலிருந்து ஒரு 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 6 பந்துகளுக்கு 15 ஓட்டங்களை தன்னுடைய மட்டை மூலமாக அணிக்காக பெற்றுக் கொடுத்து மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 37 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் வெற்றிலுக்காக 34 பந்துகளுக்கு 11 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. 34 பந்துகளுக்கு 11 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் ஒரு 6 ஓட்டம் பேக் டு பேக் 2 சிக்ஸர்கள் விளாசப்பட்டிருக்கிறது சிவா அவர்களுடைய மட்டையிலிருந்து. இன்னும் வெற்றிலுக்காக 33 பந்துகளுக்கு 5 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. உண்மையிலேயே முறை பிளாஸ்டர்ஸ் அணியினர் சற்று வலுவான நிலையில் இருக்கிறார்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த போட்டிகளை அவர்களுடைய திறமைகளை எப்படி வெளிப்படுத்தப் போகின்றார்கள் என்பதை. மறுமுறையிலே சிறந்த ஒரு அனுபவத்தோடு சிறந்த ஒரு பயிற்சிகளை பெற்று டபாஸ் அணியினர் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 43. எனக்கு ஒரு சந்தேகம் இந்த நேரத்தில் வந்திருக்கிறது. டொபாஸ் அணியினர் ஆரம்ப போட்டியிலே அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான காரணம் நிச்சயமாக ரஜீவன் அவர்களுடைய மறைமுக விடயங்கள் இங்கு அந்த கலந்த ஆலோசனை உங்களுடைய கருத்துக்கள் அங்கு வழங்கப்பட்ட நேரத்திலே நான் நினைத்தேன் மீண்டும் ஒரு 4 ஓட்டம் பெறப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு ஓட்டம் அங்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 45 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 3 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது 31 ஓட்டங்களுக்கு. வீசப்பட்ட பந்து நடுவர்களால் அகலப்பந்து ஆக்க கணிக்கப்படுகிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 46. இன்னும் ஒரு 2 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது 31 பந்துகளுக்கு. இன்னும் ஒரு 4 ஓட்டம் தன்னுடைய அணிக்காக சிவா அவர்களுடைய மட்டையிலிருந்து இப்போது வெற்றியை பதிவு செய்து கொள்கிறார்கள். டொபாஸ் லீக்கினுடைய ஏற்பாட்டு குழுவினர் டொபாஸ் அணியினர் எவ்வித விக்கெட்டிலும் இல்லாமல் தங்களுடைய அணிக்காக வெற்றியினை பதிவு செய்து கொள்கிறார்கள். வாழ்த்துக்கள் 2 அணிகளுக்கும். தொடர்ந்து நாங்கள் அடுத்த போட்டிக்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஜி லைட்ஸ் மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கான போட்டிகள் நடைபெறுகிறது. எனவே 2 அணிகளையும் நாங்கள் உடனடியாக மைதானத்துக்குள் அழைக்கின்றோம். தொடர்ந்து போட்டிகளை தொகுத்து வழங்குவதற்காக முன்னாள் பண்டாரவளை பிரதேச சபையினுடைய உறுப்பினர் இந்நாள் சுந்தர மகாடியினுடைய உரிமையாளர் ரஜீவன் அவர்கள் இப்போது வர்ணனையாளராக இதுவரை நேரமும் சிறப்பாக வர்ணனை வழங்கி வந்த அருண் அவர்களுக்கு எமது நன்றிகள். அருணை பற்றி சற்றே கூறிய